தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உள் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை இயல்பை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 1000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 125 ரூபாய் உயர்ந்து 14,125க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் மெட்ரோவில் பயணித்த போது வாக்கு சேகரித்த திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் குறித்தும் மக்களுடன் கலந்துரையாடல். எப்படி கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? கவர்மெண்ட் திருப்தியா இருக்கா? தமிழ் லிட்ரேச்சர் பிஎஸ்டி பண்றேன் பிரசிடென்சி காலேஜ்ல. அப்படியா? பிரசிடென்சி கோல்ட் ஸ்டூடண்ட். மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைப்போம் என உறுதி. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து வாக்கு சேகரித்த பின்பு முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அமித்ஷாவை தாம் சந்திப்பதில் என்ன தவறு என்று அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி கேள்வி. அமித்ஷா பாகிஸ்தான்காரரா என்றும் வினா. பாகிஸ்தான்காரரா? இந்திய நாட்டுடைய உள்துறை மந்திரிங்க, அவர் போய் பாப்ப தவறா? பார்த்தா போதும் அதர்றாரு, பதறாரு. திமுகவில் கனிமொழிக்கே வேலையில்லை என்று கே பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலினின் அரசியல் நாடகம் மக்களிடம் எடுபடாது என்றும் பேச்சு. அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி பெண்களை தொடர்ந்து தரக்குறைவாக பேசி வருவதாக திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் குற்றச்சாட்டு. முன்னாள் முதல்வர் என்ற பொறுப்பை கே பழனிசாமி இழந்துவிட்டதாகவும் விமர்சனம். ஜெயலலிதா இருந்திருந்தால் பெண்கள் குறித்து அதிமுகவினர் இப்படி பேச மாட்டார்கள் என்று எம்பி கனிமொழி சோமு விமர்சனம். அதிமுகவினர் பெண்களை தரக்குறைவாக பேசுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கருத்து. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. வீதி வீதியாக சென்று தனக்கு வாக்களிக்குமாறு கேட்ட துணை முதல்வர். தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாலும் முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி இருக்க மாட்டார். பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜாவே முதல்வராக இருப்பார் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. ஒருவேளை அதிமுக தேர்தலில் தப்பித்தவரை வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காரைக்குடி ராஜாதான் இருப்பார். எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். ஹெச் ராஜா உங்களுக்கு தெரியுமல்ல. காரைக்குடியில் திடீரென சைக்கிள் ஓட்டி வாக்கு சேகரித்த விஜய். கூட்டத்தில் சிக்கி விஜய் தடுமாறியதால் சலசலப்பு. காரைக்குடியில் உரையாற்றாமல் சாலை மார்க்கமாக திருச்சி புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்ததால் பரப்புரை செய்யவில்லை. காரைக்குடியில் விஜய் பேசாமல் சென்றதால் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றம். பேச முடியாத வருத்தம் விஜய்க்கும் இருக்கும் என தொண்டர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்திய தாவேக நிர்வாகிகள்.
அனைவருக்கும் வணக்கம். நேரம் அதிகமான காரணத்தால் தளபதி அவர்கள் பேச இயலவில்லை. எனவே அனைவரும் நமக்கு 2:30 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்க, 2:30 மணி தாண்டிடுச்சு. அதனால தளபதி அவர்கள் பேச முடியல, வருத்தப்பட்டுக்கிறாங்க. மதுரை அருகே தாவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்த போது விபத்து. இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்தவர்கள் அடுத்தடுத்து தவறி விழுந்தனர். திருச்சி விமான நிலையத்தில் விஜயின் தனி விமானத்தில் சோதனை நடத்திய பறக்கும் படை அதிகாரிகள். முன்னதாக விஜயின் பரப்புரை வாகனத்திலும் சோதனை. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பரப்புரை. ராஜேஷ்குமாருக்கு ஆதரவாக கிரீஷ் சோடங்கரும் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ஹசீனா சையத் நீக்கம். செல்வ பெருந்தகை சோடங்கர் தலையீட்டால் தேர்தலில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடவடிக்கை. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். அன்புமணியின் பாமக வேட்பாளர்களுக்கே மாம்பழம் சின்னம் என்பது உறுதியானது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று அமித்ஷா வாக்குறுதி. 6 மாதத்தில் பொது சிவில் சட்டம், 45 நாட்களில் 7வது ஊதியக்குழு பரிந்துரை அமல் என்றும் தேர்தல் அறிக்கை. பாம்பை கூட நம்பலாம், ஆனால் பாஜகவை நம்பக்கூடாது என்று மம்தா பானர்ஜி விமர்சனம். அசாம் தேர்தலில் வாக்குகள் பெற உத்தரப்பிரதேசத்திலிருந்து 50,000 பேரை பாஜக அழைத்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு. பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான நிதிஷ்குமார் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றார். வரும் 14ஆம் தேதி முதல்வர் பதவியிலிருந்து விலகும் கடிதத்தை வழங்குவார் என்று எதிர்பார்ப்பு. ஊழல் புகாரில் சிக்கிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. பதவி நீக்க தீர்மானம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் வழங்கினார். மணிப்பூர் குண்டுவெடிப்புக்கு கண்டனம் தெரிவித்து தொடரும் போராட்டம். உயிரிழந்த 2 குழந்தைகளுக்கு அரசு அறிவித்த நிதியை வாங்க மறுக்கும் குடும்பத்தார். மேற்காசிய போரால் சீனாவில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை கடுமையாக அதிகரிப்பு. சீன பிளாஸ்டிக் பொருட்களின் மிகப்பெரிய சந்தையான இந்தியாவுக்கு விரைவில் பாதிப்பு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நிலைகுலைந்த லெபனான். ஒரே நாளில் 250க்கும் அதிகமானோர் உயிரிழந்த சோகம். ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் செல்ல கட்டணம் வசூலிக்க கூடாது என்று ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் மிக மோசமாகவும் கண்ணியமற்ற வகையிலும் செயல்படுவதாகவும் பதிவு. பதற்றம் நிறைந்த சூழலில் நாளை பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை. தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு, நகரெங்கும் பாதுகாப்பு படையினர் குவிப்பு.